அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமை அன்று இவற்றை செய்து பாருங்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதில் சொல்லக்கூடிய முறை நாங்கள் முயற்சி பண்ணி வெற்றி கண்டது, அதனால் எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7லிருந்து 8 மணிக்கு முன்னாடி அரச மரத்தை 108 முறை சுற்றி வந்து மரத்தடியில் லக்ஷ்மி படத்தை வைத்து அதுக்கு தூப தீபம் காட்டி நிவேதனம் செய்யணும். நிவேதனத்துக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் படைக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர நெல்லிக்காய் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். இது போல் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குக்கு நீங்கள் நெய் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதில் டைமண்ட் கல்கண்டு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். விளக்கு ஏற்றி விளக்கு முழுமையாக அணையறதுக்கு முன்னாடி நீங்கள் அணைச்சிட்டு அந்த படத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வைங்க. வீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது போல் பூஜை பண்ணிட்டு வரும்போது உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும், செலவு கட்டுக்குள் அடங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட வீட்டில் துளசி செடியையும் தொட்டா சினுங்கி செடியும் ஒரே தொட்டில் வைத்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலை நீங்கள் செய்யும் போது இல்லை வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்க, இல்லை ஏதாவது முக்கியமான காரியங்களாக செல்லும் போது ஆரஞ்சு மரத்தோட வேருக்கு காப்பு கட்டி அதை கொண்டு வந்து உங்களோட பாக்கெட்டில் வைத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக முடிகிற மாதிரி இருக்கும். மாணவ மாணவியர்கள் படிக்கும்போது அவங்களோட இடது கையை மேஜை மேலே ஊன்றி படிக்க ஆரம்பித்தாங்கன்னா படிக்கின்ற விஷயம் அவங்களோட ஞாபகத்தில் இருக்கும். அதே போல் பரீட்சை எழுதும் போதும் இதையவே அவங்க கடைபிடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க் எடுக்கலாம். படித்த விஷயங்கள் அவங்க மூளையில் பதிவாகி உடனடியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே இடது கை பழக்கம் அதிகமாக உள்ளவங்களுக்கு வலது மூளை செயல்படுற மாதிரி இருக்கும். அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அருகம்புல்லோட நுனி பகுதியை பறித்து கொஞ்சம் பாக்கெட்டில் வச்சுட்டு சென்றீங்கன்னா நீங்கள் செல்லக்கூடிய காரியம் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும். நாங்கள் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.